ஒரு கேம்ல நம்ம பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா? ஒரு 2 விஷயம். இந்த 2 விஷயத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்க ரேட்டிங் ஈஸியா 2-0 கூட கிராஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பான் மூவ்ஸ். பான் மூவ்ஸ்ல மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த பொசிஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் இது பிளாக் டு ப்ளே. பிளாக் வந்து பான் E5 ரொம்ப சிம்பிளா பான் E5 பார்த்தோன்னே என்ன தோணுது? நான் பானை வச்சா நைட் அட்டாக். இவ்வளவுதான் நம்ம பார்ப்போம். ஆனா பான் மூவ் அப்படின்றது பெர்மனன்ட் சேஞ்ச். பெர்மனன்ட் சேஞ்ச் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் ஒரு மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம பேக் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நைட் இங்க வச்சுட்டீங்க, நைட் இங்க வச்சது தப்புன்னு ரியலைஸ் பண்றீங்க, நைட்டுக்கு C6 தான் பெஸ்ட்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம நைட் B8 வந்து நைட் C6 நம்மளால வர முடியும். மூவ் வேஸ்ட் ஆகுமே தவிர நீங்க பிளான் பண்ண பொசிஷன் உங்களால வர முடியும். ரைட்டா? இதே இது நீங்க பான் E5 வச்சிட்டீங்க, இந்த பான் மூவ் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டா ரியலைஸ் பண்றீங்க. இப்போ என்ன பண்ண முடியாது, உங்களால அந்த பானை திருப்பி பின்னாடி கொண்டு வரவே முடியாது. ஆல்மோஸ்ட் 15th மூவ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க கேம் 40, 50, 100 மூவ்ஸ் ஆனாலும் இந்த பான் என்ன ஆகாது, பின்னாடி வராது. பான் மூவ் பெர்மனன்ட் சேஞ்ச். ஸோ நம்ம பெர்மனன்ட் சேஞ்ச் பண்ற இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பெர்மனன்ட் மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்கை நம்மளால கேம் முடிகிற வரைக்கும் கரெக்ட் பண்ண முடியாது. எதனால இது தப்பு அப்படின்னா, இந்த பான் E6ல இருக்கும்போது எதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு, இந்த 2 ஸ்கொயர் F5யும் D5 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. நீங்க அந்த ஒன்ஸ் அந்த பான் மூவ் பண்ணும்போது கேம் முடிகிற வரைக்கும் இந்த 2 ஸ்கொயரையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சேம் டைம் இந்த டயகனல்ல அந்த பான் ஓபன் பண்ணுது. E6 பான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பானை மூவ் பண்ணையும் 2 டயகனல் ஓப்பன் ஆகுது, சேம் டைம் 2 ஸ்கொயர் வீக் ஆகுது. இது கேம் முடிகிற வரைக்கும் நம்மளால சரி செய்ய முடியாது. ஸோ ஒன்ஸ் பான் மூவ் நடந்துச்சுன்னா ஆப்போனன்ட் NF5 வருவாங்க, இந்த நைட் எடுத்துட்டு D5 வருவாங்க, உங்களால இதை சரி பண்ண முடியாது. இந்த பொசிஷன் பெர்மனன்ட் வீக்னஸ். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச். ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நான் பொசிஷன் லைட்டா மாத்துறேன். இந்த பொசிஷன்ல நீங்க நைட் F5 வைக்கிறாங்க, பிஷப் இன்டு F5 ஒரு எக்ஸ்சேஞ்ச். நம்ம என்ன பண்றோம், பிஷப்பையும் நைட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போர்டை விட்டு வெளியே போற பீஸ் என்ன ஆகுது, திரும்ப போர்டுக்குள்ள வராது. ஸோ எக்ஸ்சேஞ்சும் பெர்மனன்ட் சேஞ்ச் தான். ஸோ ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச்ல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பெர்மனண்டாவே தப்பு. ஸோ இந்த இடத்துல நீங்க 15th மூவ் பிஷப் கொடுத்துட்டீங்க, கேம் முடிகிற வரைக்கும் உங்ககிட்ட லைட் கலர் பிஷப் போர்ட்ல இல்ல, லைட் கலர் பிஷப் இல்லாம நம்ம கேம் ஆடணும். அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ரைட்டா? ஸோ நம்ம பெர்மனன்ட் சேஞ்சஸ்ல மிஸ்டேக் பண்றதை அவாய்ட் பண்ணணும். பான் மூவ் வைக்கும் போதும் எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணும் போதும் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும்.